நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நான் ஒரு முக்கியமான பிளானோட வந்திருக்கிறேன். அந்த பிளானுக்காக நான் செத்ருலின்ஸ கூப்பிடுறேன். செத்ருலின்ஸ் இங்க வா, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு செத்ருலின்ஸ் சொல்றாரு. செத்ருலின்ஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாரு. நான் இங்க வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறோமா, இல்ல பேசுறதுக்கு வந்திருக்கோமா? ஆடியன்ஸ் தான் சண்டை போடு சண்டை போடுன்னு கத்துறாங்க. அத பார்த்தோனே சோலசிக்கா, நான் சண்டை போட வரல. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். நீ இந்த சம்மர் ஸ்லாம்ல ரோமன் ரிங்ஸை எதிர்கொள்ளல. நீ ஒரு முழு பிளட் லைனை எதிர்கொள்ற. உனக்கு எதிரா ஒரு ஆள் கிடையாது, 4 பேர். நீ அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் உனக்கு என்ன செய்ய வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் உனக்கு உதவலான்னு வந்திருக்கிறேன். அதனால நீ இதை நீ ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ சொல்றது ரைட்டு தான். ஆனா இங்க நான் ஒருத்தவனுக்கு எதிராக போராடலன்றது எனக்கு புரியுது. அதனால நீ சொல்றதை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்ருலின்ஸ் கிளம்ப போறாரு. அந்த இடத்துல சோலோசிக்கா புடிச்சு நிப்பாட்டி, இது யோசிக்கிறதுக்கு ஒன்று விஷயம் கிடையாது, இது நீ புரிஞ்சிக்கோ, இல்லாட்டி கோடி ரோட்ஸுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்மர் ஸ்லாம்ல உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த பிளானை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல சோலோசிக்கை அட்டாக் பண்றதுக்காக ஜாக்கஃபெக்ட் வர்றாரு. ஜாக்கஃபெக்ட் வர்றதை பார்த்தோன்னே சோலோசிக்கை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, செத்ருலின்ஸ்டா நான் உனக்கு கால் பண்றேன்ற மாதிரி சிம்பிளை காமிச்சிட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி ஆடியன்ஸ் சைடு நோக்கி ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஜாக்கஃபெக்ட் பார்த்து செத்ருலின்ஸ் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் கிக் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கிளம்பினோடனே பேக் ஸ்டேஜில் ஜாக்கஃபெக்டும் செத்ருலின்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல முடிஞ்ச என்ன தொட்டு பாடுறா, என் மேல கையை வச்சு பாடுறான்ற மாதிரி செத்ருலின்ஸ் ஜாக்கஃபெக்ட்டுக்கு சவால் விடுறாரு. ஜாக்கஃபெக்ட் சொல்றாரு, என்னோட ட்ரைபல் சீஃப் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுவே சம்மர் ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உன் கதை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஜாக்கஃபெக்ட் வார்னிங் கொடுக்குறாரு.